ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் சார். ம் ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெரி குட். நீங்களும் சரி, சிஸ்டர் எலிசா 2 பேரும் பேசுறது ஓகே. ஏன்னா பிகாஸ் இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து அதை பார்த்து தான் வந்து இன்னும் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ம் ஓகே, பேசலாம் போல இருக்கு, ம் அரசியலுக்கு ஏஜ் இல்ல போல இருக்கு, ம் 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 யாருனாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ம் ரெண்டாவது, நீங்க எல்லா பேட்டிஸுமே நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். அதுல காமனா நீங்க ஒரு விஷயத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ம் ம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ டிவிக்கு ரிலேட்டடு தான். ம் ஸோ டிவிக்கே வின் பண்ணோம் அப்படி ஏதாவது கரூர் ஸ்டாம்பிட் முன்னாடில இருந்தே நீங்க அதுல கரெக்டா இருக்கீங்க. ஸோ வின் பண்ணோம். அவங்களுக்கு கூட்டணி வந்து ஐ மீன் வரணும்ன்றது இல்லை, இவங்க போய் ஜாயின் பண்ணது பிஜேபி கூட எல்லாம் ஜாயின் பண்ணிடுவாங்களா அந்த ம் மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம்போது நீங்க மட்டும் தான் அதை ஸ்ட்ராங்கா இது பண்ணீங்க. ஏன் போகணும், ம் அவர் போக மாட்டார், அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஏன்னா அரசியல்ல எல்லாமே மாறும் இல்லையா? சோ அப்படி கரெக்ட். இருக்கும் போது உங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்ததுக்கு உண்டான ரீசன் ஒண்ணு. பிகாஸ் ஈவன் அந்த டைம்ல சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏஜ் கம்மியா இருக்கிற பசங்க கூட மேபி போனா நல்லா இருக்குமோ ம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு. இந்த ஏடிஎம்கே இதுல வந்து கேம்பெயின்ல வந்து அந்த கொடி பறந்தது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சில பேர் அது இருந்தாங்க செட்டப் அது. சார். அதுதான் அப்படி பண்ணாங்க இல்லையா? அந்த செட்டப்பை நம்பி ஓகே இருக்கலாமோ, அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிடலாமோ, இந்த மாதிரிலாம் இருந்தது. ரெண்டாவது, சோ கால்டு வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்புறமாட்டு வந்து ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்க, கண்டிப்பா இது வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ண. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் அருண் சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க, நாங்க அப்ப இருந்த நிலையில தான் இப்பவும் இருக்கோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இப்ப எங்க அண்ணன் தளபதி வந்து அந்த இதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, நாங்க எந்த ஊசலாட்டமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்ற கான்செப்ட்லன்னு சொல்லிட்டு. சோ இது நீங்க எப்படி வந்து சார் நீங்க பிலீவ் பண்றதுக்கு எதை வச்சு நீங்க அதை அட்ரஸ் பண்ணீங்க ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நாங்க அஸ் அ டிவிக்கே வந்து எந்த கூட்டணிக்கு போய் சேர வேண்டாம், அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க சொல்றது எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அன்டெஸ்டட்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்ல போனா எலெக்ஷன் இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ இவ்வளவு உங்களுக்கு பிலீவ் இருக்கிறது அது என்ன ரீசனால நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட் ஓகே வந்துருவோன்ற ஒரு ஆசை மட்டும் இல்லாம ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கறது நாங்க தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்காக நான் வந்து தொடக்கத்துல டெலிவிஷன்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இப்போ மாதிரி 24 ஹவர்ஸ் நியூஸ்லாம் வந்து அப்போ இல்லை. ஒரு டிவியில் ஒரு அரை மணி நேரம் தான் நியூஸ் போடுவாங்க, புரியுதுங்களா? அந்த அரை மணி நேரத்து நியூஸில் ஒரு 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 லீடருடைய ஸ்பீச் போடணும்னா அதில் ரொம்ப முக்கியமானதை எடுத்து போடுவோம். ஒரு 1 மினிட், தட்ஸ் கால் சவுண்ட் பைட்டுன்னு பேர். ஒரு 1 மினிட் 20 செகண்ட் ஒரு ஸ்டோரினா அதில் ஒரு 30 செகண்ட் நாங்கள் வந்து அந்த லீடருடைய ஸ்பீச்சை போடுவோம். அப்போ எனக்கு அப்போ நான் அந்த வயசுலேருந்தே எனக்கு வெர்பேட்டமாக ஒரு லீடர் எக்ஸாக்டாக என்ன வார்த்தை பேசுகிறாரு அதை வந்து கவனிச்சு நான் எங்கள் ஆஃபீஸில் புதுசாக வர ரிப்போர்ட்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக வெர்பேட்டமாக என்ன பேசுகிறாரு, அதை கவனின்னு நான் சொல்லுவேன். ஸோ எதுக்கு இந்த பிஜேபி அலையன்ஸ் வந்து நான் வந்து இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஒவ்வொரு மேடையிலையும் விஜய் அவர்கள் பேசும்போது அதை வெர்பேட்டமாக நான் வந்து கவனிச்சுட்டு அது என்ன சொல்ல வராரு, வாட் இஸ் ஹி ட்ரைங் டு கன்வே, அதாவது ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தன் பழம் மாதிரி இருக்கிறான்னு நம்ம சொன்னோம்னீங்களேன், அவன் உண்மையிலே பழமா கிடையாதுல்ல, அவன் வாழைப்பழம் கிடையாது. அவனுடைய மென்டல் ஆட்டிடியூட் இல்லைன்னா அவனுடைய பிஹேவியர், இதை தானே நம்ம பழம்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தர் பழம் மாதிரி இருக்கிறாருன்னா லிட்ரல் மீனிங் வந்து அவர் வாழைப்பழம் மாதிரி இல்லைன்னு தான், ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு மீனிங் தானே அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி வெர்பேட்டமாக என்ன சொல்கிறாரு விஜய் அப்படின்றத. ஹலோ, ஓகே. ஸோ வெர்பேட்டமாக நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முதல் மாநாட்டிலேருந்து கடைசியாக இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் பேசினது வரையும் ஒரு விஷயத்த அவர் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, என்னுடைய கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாரு, கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் நம் இந்த சமூகத்துக்கு இல்லைன்னா தாவேகாவினருக்கு இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர், ஏன்னா இவ்வளோ பெரிய லீடர் சொல்லிட்டு நாளைக்கு வந்து வார்த்தை மாறினார்னு வைங்களேன், அவருடைய கிரெடிபிலிட்டியே போயிடும். அப்போ அவர் உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அந்த வார்த்தை வர்றார். வார்த்தை என்பது சிந்தனையிலேருந்து உதிக்கிறது. நம்மளை மனசில் என்ன நினைக்கிறோம், அந்த மனசில் என்ன நினைக்கிறோன்றத வெளியில் சொல்கிறதுக்கு தான் வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ விஜய் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறது அவர் மனசுலேருந்து வர்றது தானே.
அப்ப நாளைக்கு அவர் மாற 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 மாட்டார்ல, மாறக்கூடாது இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு நான் நம்பினேன். ஒண்ணு. 2வது இன்னும் எதுக்கு நான் வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிரும், அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குன்னா, நான் வந்து 2000ல வந்து இந்த ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் இன் 2000. இன்னைக்கு வந்து 2025. இந்த 25 இயர்ஸ் காலகட்டத்துல இப்படி ஒரு மக்கள் எழுச்சியை நான் பார்த்ததில்ல. நான் எத்தனையோ அரசியல் மாநாடு போட்டு பார்த்துருக்கேன், பொதுக்கூட்டம் பார்த்துருக்கேன், கட்சி புதுசா ஆரம்பிச்ச கட்சிகளோட முதல் மாநாடு பார்த்துருக்கேன். ஐம் சாரி. ஆனா இது போல ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை நான் பார்க்கல. அப்ப 2வது இந்த மக்கள் எழுச்சியெல்லாம் அவங்கள ஆன் தேர் ஓன் வராங்க. நான் அவங்க சொந்த காசை போட்டுட்டு அவங்க வந்து ஆனா ஒரு திருவிழா மாதிரி வராங்க, ஜாலியா வராங்க. ஒரு வேளாங்கண்ணிக்கு எப்படி ஒரு 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 பையன் போவானோ, இல்ல வந்து ஒரு வேற ஒரு 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 கோயிலுக்கு எப்படி ஜாலியா போவாங்களோ அது மாதிரி ரொம்ப சந்தோஷ மனநிலையிலிருந்து வராங்க. 2வது இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டிலும் அவங்க வரல. ஒரு மாவட்ட செயலாளர் போயிருந்தா இந்த உனக்கு ஒரு 10 பஸ், இந்த ஒரு இந்த இந்த ஆட்கள்லாம் உனக்கு, இதெல்லாம் நீ அழகா கூட்டிட்டு வந்து அழகா கூட்டிட்டு போயிடுற அப்படின்ற மாதிரியான, அப்படி நீ கூட்டிட்டு வா, நீ இறக்கி விடு, நீ கூட்டிட்டு போனா அவங்க எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. அவர் உட்காருன்னு சொன்னா உட்காருவாங்க, ஏந்திரின்னா ஏந்திரிப்பாங்க, போனா போவாங்க. ஆனா இங்க அது மாதிரி நடக்கலையே. அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, இஷ்டத்துக்கு போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சி எந்த ஒரு இப்போ அது திருச்சியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பெரம்பலூரா இருக்கட்டும், இல்லைன்னா நாகப்பட்டினமா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், எந்த ஊரா இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் வருது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐம் கெட்டிங் கான்ஃபிடன்ஸ். எஸ், இது வந்து சாதாரணமான ஒரு இல்லை, 26ல ஒரு பெரிய தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க போகுது அப்படின்றத நான் வந்து என்னை மட்டுமே மையப்படுத்தி, என்னுடைய கெஸ்ஸை மட்டுமே மையப்படுத்தி, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நான் பார்க்குறேன். ஆனா இங்க உள்ள மற்ற பலருக்கு அவங்க வந்து ஒரு கட்சியோட விசுவாசியா இருக்கலாம், அவரே செய்தியாளராக கூட இருக்கலாம். அப்ப அவருக்கு வந்து என்னடா இப்படி ஒண்ணு வருதே, இது வந்து நம்ம இவ்வளவு நாள் நம்ம நேசிச்ச ஒரு கட்சியை வந்து காலி பண்ண போகுது அப்படின்னும் போது அவரு இதே ஃபேக்டை வேற மாதிரி திருத்தி அவர் சொல்லுவார். அவருடைய உள் ஆசை இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து ஓத்து எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பிரமாணிக்கம் எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் அப்படின்ட்டு, அந்த சுய விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு பார்த்தா உண்மை தெரியும். ஆனா என்னைக்குன்னு சுய விருப்பம் ஒன்று இருக்கும், சுய வெறுப்பும்னு ஒன்று இருக்கும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் ஹேட்ரட், இது ரெண்டையுமே வச்சுட்டு நம்ம இதை பார்க்கக்கூடாது. இப்போ மந்திரிகள்லாம் பதவி ஏற்கும்போது இந்த பதவி பிரமாணத்தில் சொல்லுவாங்க, சுய வெறுப்பு இன்றி நான் செயல்படுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் நியூஸையும் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டையும் சுய விருப்பம் வெறுப்பு இல்லாம நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்கிற ரியாலிட்டி நம்மளுக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தாலே போதும். அதை இங்கே உள்ள பெரும்பாலானோர் அப்படி பார்க்கறது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். இதுதான் நான் வந்து ஏன் விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும், ஏன் வந்து இவங்க தனியா நின்னாலே ஜெயிக்க முடியும் அப்படின்ற காரணமும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. அண்ட் இப்போ செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து நம்ம கட்சிக்கு, ஐ மீன் எங்க கட்சிக்கு வந்து வந்ததுனால இது அவரும் உணர்ந்திருப்பார்ல, இத்தனை வருஷம் வந்து 50 இயர்ஸ் அரசியல இருந்திருக்காரு, சோ மக்களுடைய எழுச்சி நடக்குதுன்னு. அது அதோடைய எஸ், அதோடைய இதுவா ப்ரூஃபா நம்ம எடுத்துக்கலாம். 2வது இவருடைய வருகை ஓகே இதோட நிக்காம ஓகே இது ஃபைன் போலன்னு சொல்லிட்டு ஒரு ஓபன், ஒரு கேட் ஓபன் மாதிரி இருக்கலாம் இல்லையா மற்ற எம்எல்ஏஸ்க்கு. சொன்னாரு. ஹலோ, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. கேக்குதா? இப்ப கேக்குது. செங்கோட்டை ஓகே. இப்போ செங்கோட்டன் ஐயா வந்து டிவி கட்சிக்கு வந்ததுனால இப்ப 50 இயர்ஸா இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன ஆன்சர் இதுல எனக்கு வந்து ப்ரூவ் தெரியுது. ஏன்னா 50 இயர்ஸா வந்து இருந்துட்டு இப்ப அவங்க தாவேக்காக்கு வந்திருக்காங்கன்னும் போது ஓகே மக்கள் எழுச்சி இருக்குன்றத நம்ம அதை ஒரு ப்ரூவனா நாங்க எடுத்துக்கிறோம்னா, 2வது இதுவே மற்ற எம்எல்ஏஸ்கள் வரத்துக்கும் ஒரு அணிவகுக்கும் இல்லையா? ஓகே ஃபைன், இது போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்ல இது வந்து இது பிளஸ் ஆர் மைனஸான்ற மாதிரி கேட்கிறேன். இப்போ இங்க இப்போ நான் பர்சனலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னும் போது, தாவேகா வந்து ஒரு ஒரு புதிய எழுச்சியா வருது, ஒரு ஃபினாமினா. இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அ ஃபினாமினா. கரெக்டுங்களா? அவங்க வரும்போது ஒரு புதிய அடையாளத்தோட வராங்க. அப்போ அந்த அடையாளம்ன்றது கிளீன் கவர்மெண்டா இருக்குது. சரிங்களா?
அப்போ இந்த கிளீன் கவர்மெண்ட்டா நான் வரேன் அப்படின்னும் போது ஆல்ரெடி கரப்ட் பீப்புளை கூட வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வர முடியும்? கிளீன் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ அப்படி நீ கொடுக்குறேன்னு சொன்னா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால இங்க வந்து புதுசா ஒரு எம்எல்ஏ வந்து சேர்ந்ததுனாலேயே கட்சி வந்து வெற்றி பெற்றுரும் அப்படின்னு நினைக்கிறத விட மக்கள் தான் கட்சியை வெற்றி பெற வைக்க போறாங்க. அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ என்ன இங்க கேம்பெயின் தான் பிரச்சனை. விஜய் வந்து கேம்பெயினுடைய வேகத்தை இன்னும் அதிகரிக்கணும். அட்லீஸ்ட் உள்ளரங்கு கூட்டமாச்சு டெய்லி ஒரு உள்ளரங்கு கூட்டம் போடலாம், இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் உள்ளரங்கு கூட்டம் போடலாம். அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல போறாருன்றது தான் தமிழ்நாடு வெயிட்டிங். அது எத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ல போறாருன்றது இம்மெட்டீரியல். அப்போ அந்த கேம்பெயின் தான் நான் நம்பினது தாவைக்காவோட கேம்பெயினை மட்டும்தான். இந்த கேம்பெயின் மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்க எப்படின்றத நமக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்பினேன். அவங்களோட ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த கேம்பெயின். திருச்சி கேம்பெயின் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா இது வந்து இட் இஸ் நாட் நார்மல், இட் இஸ் கோயிங் டு பிகம் அ பிக் ஈவெண்ட், பிக் ஃபோர்ஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இன்னைக்கு தற்காலிகமாக கேம்பெயின் நிறுத்தப்பட்டிருக்கு. உள்ளரங்க கூட்டங்களை கூட இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது மக்களோட என்கேஜிங்லேயே இருந்துட்டாலே போதும். அது வந்து அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும் மேலே. அதனால புதுசா ஒரு எம்எல்ஏ வர்றதோ, புதுசா ஒரு எம்பி வர்றதோ, அது 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 வந்து கட்சியை மாத்திரும் அப்படின்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கு வருகிற அனைவரும் விஜய்க்காக தான் வராங்க. தாவேக்கா தான் விஜய், விஜய் தான் தாவேக்கா. அதனால்தான் அவர் வந்து மதுரை மாநாட்டில் பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் போட்டி போடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னாரு. அதுதான் அதுக்கான மீனிங். அப்போ இங்க வந்து இந்த கேம்பெயின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு தொய்வு விடாம somehow they have to keep doing it அப்படின்னு நினைக்கிறேன் நான். Yeah, thanks, sir. Sir, quick time check. If already it is 12:10 now. Yeah. So if time permits, we'll take another 1 or 2 questions from the comment section. And I can be at least 12:20 கூட வரையும் 12:30 கூட நான் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. தேங்க்ஸ் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். சார், உங்களோட பார்வையில் வர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் இவங்க சொன்னபோது நான் நம்பலமா, அதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் தான் நான் யாரா இதுன்னு தேடி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு தம்பி வந்து பேசினாரு, நாங்கள் இந்த மாதிரி 2 லட்சம் பேர் இருக்கோம், இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் அ குட் திங். அண்ட் இப்போ வந்து நீங்கள் இது நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஐடி விங்கோட தொடர்பு வச்சுருக்கணும், இல்லைனா ஐடி விங்கில் உங்களை வந்து இணைச்சிக்கணும். அப்போ தனித்தனியாக மறைமுகமாக பண்ணுறதை விட ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது இன்னும் அது பெட்டராக வந்து செயல்பட முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அஃபிலியேஷனும், அப்படி ஒரு ஆர்கனைஸ்டு மீனிங் someone has to instruct or someone has to pass on the information. அப்போ ஒரு ஹெட்டு, அதற்கு கீழே இவ்வளோ வாரியர்ஸ், ஒரு டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேப்டன் வேணும்ல, ஒரு ஸ்பியர்ஹெட் பண்ணி கூட்டு போகிறதுக்கு ஒரு லெஃப்டினன்ட் வேணும்ல. வாரியர்ஸ், we are all warriors, பட் who will guide you அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கைட் பண்ணுறதுக்கான அது யார்? உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிறீங்களா, இல்லை ஐடி விங்கோட தொடர்பு பண்ணி அவங்களோட லிங்க் பண்ணி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு படை தளபதியாக வச்சுட்டு நீங்கள் வாரியராக இயங்குறீங்களா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் யூ கேன் ஆட் மோர் மெம்பர்ஸ் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், நாங்கள் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். வி ஆர் நாட் இன் கான்டாக்ட் வித் ஐடி விங். பட் ஐடி விங் ஒரு பக்கம் பண்ணாலுமே வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸா எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்கள் தன்னெழுச்சியா வராங்கன்ட்டு. ஸோ வி ஆர் ஆல் ஹியர் ஒன்லி ஃபார் ஒன் மேன், தட் இஸ் ஃபார் அவர் தளபதி விஜய். That's okay, fine. Yeah. So கமெண்ட் செக்ஷன் போய்டுவோம் சார். எஸ்பிபி இல்ல, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல சார், டிவிகே கெஃபேன்ற இந்த ஸ்பேஸ் மூலயமா நம்ம வந்து டெய்லி பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் எடுத்து பேசிட்டு தான் இருக்கோம். இந்த டிவிகே கெஃபே ஸ்பேஸ் தான் நாங்க பில்ட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர். பட் இது எந்த வகையிலயும் ஐடியோட கனெக்ட் ஆகல. பட் இதுக்குள்ள நாங்க எந்த அளவுக்கு மக்களுக்குள்ள பேச முடியும், எந்த அளவுக்கு நான் எந்த மீனிங்ல சொன்னேன்னா, இப்போ ஒரு அட்டாக் வருது, ஒருத்தர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேற்று வந்து இந்த ஃபேக் நியூஸ் வந்துச்சு இல்லையா,
இந்த ஃபேக் நியூஸை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு யார்கிட்டயாவது ஒரு கமெண்ட் வருதா? யார்கிட்டயாவது அந்த கமாண்ட் யார்கிட்டேருந்து வருது? இல்லை நீங்களே முடிவு பண்ணிட்டு எப்பா இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு அசைன்மெண்ட், இந்த ஃபேக் நியூஸ் அடிக்கிறானுங்க, இதை காலி பண்ணும் அப்படின்னு உங்களோட அஜெண்டாவை யார் முடிவு பண்றான்னு? அது வேற யாராவது? நாங்களே டீம் நாங்க இருக்கோம். நாங்க ஒரு 11 பேர் இருக்கோம். நாங்களே என்ன பண்ணுவோம், காலையில எப்படி இந்த நியூஸ் பாக்குறோமோ அந்த நியூஸ் பார்த்துட்டு கென்னன் ஒருத்தர் இருக்காரு, பிகல் இருக்காரு, நரேஷ் பேசினாங்க அவர் இருக்காரு, ஓகே ராகுல் எல்லாரும் இருக்காங்க. நாங்க ஒரு மார்னிங் ஒரு அஜெண்டா எடுத்துருவோம். ஒரு 4-5 then it's fine. அப்படி அதை நான் அதுதான் கேட்டேன். ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். நம்மளுடைய இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எதை நம்ம ஹைலைட் பண்ண போறோம், அது எத்தனை லட்சம் பேர், 10 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் இல்ல 1 லட்சம் பேர் இருந்தாலும், திஸ் இஸ் த கோல் டுடே அப்படின்னு we should fix the goal. அதுக்காக நான் கேட்டேன். அது இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாவும் ஃபன்னாவும் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுவோம். அந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் ரொம்ப டீடைலா டேட்டால இருந்து எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே சார், நான் சொல்றேன். இந்த ஸ்பேஸ்ல என்ன கோல்னா, நியூ லிசனர்ஸ் பெண்களா இருக்கட்டும், நிறைய பேர் பேசுறதுக்கே முன் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, கருத்து வெளியில வைக்கிறதுக்கு. அதாவது பொலிட்டிக்கலா பேசுறது, அரசியல்ல நம்ம ஈடுபடலாமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்க அவங்களுடைய அந்த அந்த பிரேக் பாயிண்ட உடைச்சு பேசுறாங்க. நல்ல சிந்தனைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் நாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். வெரி குட் தான். எப்பயாவது ஒரு நாள் நீங்களாம் ஒரு இடத்துல கூடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, பிசிக்கல் ஸ்பேஸ்ல. அது மெரினா பீச்சோ இல்லை ஏதாவது ஒரு இடத்த தேர்வு பண்ணுங்க, பிசிக்கலா கூடுங்க, இல்லைன்னா 2 பகுதியா கூட கூடுங்க. சரி சார், இதுல இருக்க பியூட்டியா தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க ஜாயின் பண்ணி இருக்கவங்க யாருமே ஒரு லொகேஷன்ல இருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் யூஎஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் நிறைய லொகேஷன்ல இருந்து ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்பேஸ் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. லொகேஷன்ல ஆள் ஜாயின் பண்றாங்க. பட் கண்டிப்பா பண்ண முடியும், பிசிக்கலா பண்ண முடியும். பட் ஆனா இது எனக்கு ஒரு பிளஸ்ஸாவும் தெரியுது. நிறைய லொகேஷன்ல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல போய் இருக்காங்க. அவங்க நம்மளோட கண்டென்ட் நம்ம இதை எப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலோ இல்ல ஏதாவது இதெல்லாம் பாக்குறாங்க. பட் இந்த மாதிரி பேசும்போது எடுத்து பேசும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்டடா ஃபீல் பண்ணியே இருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே. அதே மாதிரி வேற வேற ஆங்கிள் யோசிச்சு, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங்ல யோசிச்சு, கிராஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இந்த இஷ்யூல இந்த மாதிரி டெப்த் இருக்கு அப்படின்னு நாங்க யோசிக்கிறது அவங்களுமே சிந்திக்க தோண்டுது. மக்களுமே லிசனர்ஸா இருக்கவங்களுமே 100 பேர் 70 பேர் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு இஷ்யூவையும் நாங்க வெளியில வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வரோம். அதை அவங்க ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்ப யூடியூப்ல தட்டி இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு இந்த இஷ்யூ நடந்திருக்கு, நம்ம என்னன்னு பாக்கணும், அந்த மாதிரி அவங்களுமே தேடுறாங்க, அவங்களுமே சப்போர்ட் பண்றாங்க. வெரி குட்மா வெரி குட்மா. ஓகே சார். ஓகே பாஸ், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு क्वेश्चंस இருந்தா நீங்க கேட்கலாம். ஹலோ ஃபெலிக்ஸ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் அண்ட் ரெட் பில் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எவ்வளோ இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையோ அவ்வளோ நடுநிலையா உங்களுடைய பேட்டிகளும் உங்களுடைய சேனல் நடத்துற விதமும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு தேவைன்றது. அதை நீங்க உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளும் தாண்டி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் உங்களுடைய டாக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஜென்சி சைட்ல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய கேள்விகளா என்ன இருக்கோ அது உங்ககிட்ட கேட்கறாங்க. அதை பத்தி தெளிவுகள், அரசியலுக்கான தெளிவுகளும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப இந்த நேரத்துல அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப அரசியலை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி அப்படி போய் பார்க்கும்போது அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில இருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்களுடைய அரசியல் எதை சார்ந்து இருந்ததுன்னா மக்களுடைய திட்டங்களா இருந்தது. ஒரு உணவு சம்பந்தமா, ஒரு அணை கட்டுறது சம்பந்தமா, ஒரு வளர்ச்சி சம்பந்தமா, அப்படிப்பட்ட திட்டங்கள் இருந்த ஒரு அரசியல் இன்னைக்கு சேவை பக்கம் இல்லாம பணத்தை சேமிக்கிற பக்கமா மாறிடுச்சு. ஓவரால் எந்த டிபேட் சேனல்ஸ் எடுத்தாலும் கேட்கிற விஷயமே டிவிக்கு மட்டும் இல்ல, எந்த கட்சியை பத்தி பேசினாலும் பண பலத்தை பத்தி தான் முக்கியமா பேசுறாங்க. தேர்தல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இந்த லஞ்சம் ஊழல் பற்றி இன்னைக்கு சகஜ நிலையா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்னே பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் செஞ்சு சாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம பணம் இருக்கு டிஎம் கேட்டோம்னா வர 26ல அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற மனநிலை மீடியாவே கொண்டு போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் சேவை மனப்பான்மைன்றது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அரசியல்வாதி கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் டைம்ல டிடிவி தினகரன் இந்த 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு விமர்சனம் வந்தது.
அந்த டைமில் அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பதிலை டிடிவி தினகரன் சொன்னார். என்ன சொன்னார்னா, இன்னைக்கு பணம் இருந்தால் தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அதானியும் அம்பானியும் தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க, இல்லைன்னா சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. டாடா பிர்லா இவங்கள்ட்ட இல்லாத பணமா? இவங்களெல்லாம் பணத்தை அவ்வளோ வச்சுருக்காங்களே, ஏன் அவங்களால அரசியலில் சீஃப் மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ ஆக முடியல? அப்போ பணம் மட்டுமே இங்கே பிரதானம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இன்று வரையும் நான் சொல்கிறேன், பணம் மட்டுமே இங்கே வந்து பிரதானம் கிடையாது. பணம் இருந்ததுன்னா பணத்தால் மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும்னா எப்படி இங்கே ஆட்சி மாற்றம் நடக்குது? திமுக ஒரு முறை அதிமுக ஒரு முறை மாறி மாறி ஏன் வராங்க? இப்போ போன முறை மக்களுடைய மனநிலை எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக இருந்தது. அதிமுக காசு கொடுத்துருக்கோம், திமுகவும் காசு கொடுத்துருக்கோம். ஆனாலும் மக்கள் அவர்கள் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய, ஏன்னா பணம் எதுக்கு வந்து செலவு பண்ணுறான்? இப்போ நான் வந்து என் தொகுதியில் ஒரு 10 கோடி செலவு பண்ணி நான் வெற்றி பெற்றேன்னா என்னுடைய இலக்கு வந்து 10 கோடியாக இருக்காதுல்ல, அந்த 10 கோடி 100 கோடி நான் திரும்பி எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்போ பணம் எதுக்கு நான் கொடுக்கணும்? பணம் கொடுக்காமலே நம்மளால ஜெயிக்க முடியும்னா எஸ், ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஆனால் விஜய் போன்ற ஆட்கள் அதை சொல்லணும் ஓப்பனா. தயவு செய்து ஏன்னா ஒரு 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 பெரிய ஆக்டர், பெரிய லீடர் வந்து என்டாஸ் பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டே தனி. இப்போ எதுக்கு கமலஹாசன் வந்து போத்தீஸ் விளம்பரத்துக்கு வராரு? எதுக்கு அமிதாப் பச்சன் வந்து முத்தூட் விளம்பரத்துக்கு வராரு? அவருடைய நன்மதிப்பு இருக்குல்ல, அந்த நன்மதிப்பு அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு பயன்படுது. அமிதாப் பச்சன் வந்து இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ ஒரு நல்லவர், இவர் வந்து தப்பான ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல மாட்டாரு. அது வந்து பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆனால் அங்கே எது விற்பனை ஆகுதுன்னா அமிதாப் பச்சன் மேலே மக்கள் வச்சிருக்க ட்ரஸ்ட், அதுதான் முத்தூட்டை வந்து ப்ரமோட் பண்ணுது. இப்போ விஜய் போன்ற இன்னைக்கு இருக்கிற ஒரு பல கோடிக்கணக்கான ஆதரவாளர்களை பெற்றவர் அவர் சொல்லணும், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஒவ்வொரு இதுலையும் பேசணும். அதை பேசினாலே போதும், மக்கள்கிட்ட இந்த செய்தி இப்போ ஒரு விளம்பரம் எதுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது? அது வந்துகிட்டே இருக்குன்னா அது மனசுல பதியணும். அப்படிதான் அதுதான் வந்து நான் ஒரு நேர்காணல கூட நானும் பொண்ணும் விவாதிச்சிருப்போம். மீடியா எப்படி வந்து உங்களுடைய மூளைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு. இப்போ ஒவ்வொரு முறையும் விஜய் போன்றவர்கள் அதை சொல்லணும், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சத்தியம் வாங்குவாங்க, தயவு செய்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்க கேளுங்க, உங்க குழந்தைகள் சொல்றதுக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸோ இல்லை இப்போ இருக்கிற 2K கிட்ஸோ எல்லாம் உங்க அப்பா அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். தயவு செய்து நீ பணம் வாங்காத அப்படின்னு நீங்கள் அது வந்து விஜய் வாயிலேருந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தோட எண்டிலையும் அவர் சொல்றாரு, நல்லதே நடக்கும், தைரியமா இருங்கன்ட்டு. அதே மாதிரி தயவு செய்து உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணாலே போதும். அது அந்த கேம்பெயினும் நம்ம தொடர்ச்சியா உங்க லீடர்ஷிப்லேருந்து வந்துட்டு இருக்கணும். அப்போ பணம் வச்சுருந்தா இங்கே வெற்றி பெற முடியும்ன்றது அது பைத்தியகாரத்தனமான ஆர்குமெண்ட்டு. இவங்களுக்கு இந்த சேனலுக்கு வேணா நிறைய பணம் வாங்குறதுனால அவங்க வந்து அதை வச்சு பேசலாமே ஒழிஞ்சு, பணம் மட்டுமே இங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. இது மாதிரி ஒரு பெரிய அலை அடிக்கும் போது பணம்ன்றது காத்துல பறந்து போயிடும். அது வந்து ஒரு எஃபெக்டிவ் டூலா இருக்காது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இன்றைய அரசியல் சூழ்நிலையில மக்கள் இந்த புதிய வரவேற்பை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அரசியலோட புதிய முயற்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தேசிய கட்சிகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் தான் எத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆண்டுட்டு இருக்கு. இப்போ ஒரு புதிய முயற்சியா தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைய மக்கள் தயார் மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த புதிய முயற்சி எப்படி அவங்க ரெண்டு விதமா பாருங்க. விஜய் வந்து அரசியல் கட்சி அறிவிப்பதற்கு முன்பு, அரசியல் கட்சி அறிவித்ததற்கு பின்பு. இப்போ உண்மையிலே எனக்கு தெரிந்த எங்களுடைய சர்க்கிள்ல உள்ள நிறைய பேர் விஜயை வந்து ஒரு தீவிர ரசிகரா ஃபாலோ பண்ணல. ஆனா அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. எனக்கு வந்து விஜய் வந்து சிஎமாக அரசியல் கட்சிக்கு வந்த பிறகுதாங்க நான் அவரை கவனிக்கிறேன், அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்ட்டு. இப்போ சினிமாலேருந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு குரூப்னா, அவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஃபாலோ பண்ணுற குரூப் இன்னும் அதிகம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தமிழக மக்கள் ஏற்றுக்கொட்டாங்க அப்படின்றதுனால இவ்வளோ பேர் கூட்டம் வராங்க. நீங்கள் எல்லாம் வர்றவங்களெல்லாம் ரசிகர்னு சொல்கிறத அந்த மக்களை இன்சல்ட் பண்ணுறது. அது எல்லாமே மக்கள் தான். அது மாற்றத்தை வேண்டி விரும்ப வர்ற மக்கள் தான்.
ரசிகர்னு இவங்க சொல்றாங்கன்னா இவங்களுக்கு அதை எப்படி சிறுமைப்படுத்துறதுன்னு தெரியாம வராங்க. ஸோ மாற்றம் வேண்டாம் அப்படின்னா இவ்வளவு பேர் எதுக்கு ரோட்டுக்கு வரணும், எதுக்கு அவர் கூட்டத்துக்கு வரணும்? சரி, கூட்டத்துக்கு வர்றவங்க கூட நீங்க விட்டுருங்க, வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சியிலையும் இன்டர்நெட்லையும் எதுக்கு இவ்வளவு பேர் பார்க்கணும்? மாற்றம் வேணுன்றதுனால தான் அவ்வளவு பேர் பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த மீடியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதை மேனிப்புலேட்டே பண்ணக்கூடாது. சர்வே கூட நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுத்தது ஒன்றா இருக்கலாம், நீங்க கொடுக்குறது ஒன்றா இருக்கலாம். ஆனா இது நீங்க பார்த்தாலும் அதே நம்பர், நான் பார்த்தாலும் அதே நம்பர், இன்னொருத்தர் அமெரிக்கால இருந்து பார்த்தாலும் அதே நம்பர். அந்த நம்பர்ஸை யாருமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. அந்த நம்பர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் லெவல்ல காட்டுது. இந்த லெவல் வேற யாருக்கு இருக்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இது தப்பான கம்பேரிசனா கூட இருக்கும். உதயநிதி பிறந்த நாளுக்கு முன்பு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு, 2000 வியூஸ் தான் போச்சு. வாட் இஸ் இட் மீன்? அதே விஜயோடைய ஒரு பரப்புரை விஜயோட பரப்புரை விடுங்க, நம்ம செங்கோட்டையன் பிரஸ் மீட் ஒரு அதாவது லைவ்ல கன்கரண்டா 10,000 பேர் பாக்குறாங்க. அப்போ வாட் இஸ் தட்? செங்கோட்டையனுக்கு பார்க்க ரசிகர் பார்க்க வராங்களா? இல்ல செங்கோட்டையனை பார்த்துட்டு போறதுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்ல முடியுமா? சரி, எதுக்குன்னா இதெல்லாம் தான் அறிகுறிகள், மாற்றத்திற்கான அறிகுறி மக்கள்கிட்ட இருக்கிறது. நம்ம அதை கண் விழித்து பார்த்து நம்ம நம்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்டுருங்க, திமுக எதோ இன்டர்நெட் இஷ்யூ வருது நமக்கு. ஸோ ஸ்பேஸ் எப்போ வேணா க்ளோஸ் ஆயிடும். அதனாலதான் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ரோ. ஓகே, சாரி பாஸ் ப்ரோ, நமக்கு இன்னும் டைம் ரொம்ப கன்ஸ்டன்ட் இருக்கு. சார், கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்திருக்கு சார். அதுல ஒரு கமெண்ட்டை படிக்கிறேன். இப்போது உள்ள காலகட்டத்தில் நியூஸ் சேனல்கள் பொய்யான செய்தியையும் ஆளும் கட்சிக்கு சாதகமான நிகழ்ச்சிகளையும் வடிவமைத்தும் முக்கியமான செய்திகளை மடைமாற்றம் செய்தும் ஒளிபரப்புகின்றன. உங்கள் பார்வையில் டிவிகேக்கு ஒரு தொலைக்காட்சி வேண்டுமா? இல்ல, டிவிகேக்கு தாவேகாவுக்கு தொலைக்காட்சி வேண்டாம். ஏன்னா தொலைக்காட்சி ஒன்னு இட்ஸ் கெட்டிங் அவுடேட்டட். இன்னைக்கு யாரும் டைம் ஸ்பெண்ட் தான். அதாவது நீ ஒரு மனிதனாகிய நான் எவ்வளவு நேரம் எந்த கேஜெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்ப நான் அதிக நேரம் டிவி கூட நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களா, இல்ல அதிக நேரம் மொபைல்ல ஸ்பெண்ட் பண்றீங்களான்னு நீங்க பாருங்க. இப்ப பெரும்பாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் வித் த கேஜெட் இஸ் மொபைல் போன். ஓகே. இப்ப ரெண்டாவது, தொலைக்காட்சின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு குறைந்தது 50 லட்சத்துல 60 லட்சம் செலவு பண்ணணும். அந்த 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி நீங்க அதை இன்கம் எடுக்கணும்ன்றது இன்னும் கஷ்டம். இட்ஸ் அ பிக் கேம். ஆனா அதே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்பது இன்னைக்கு மக்கள் எல்லாம் எந்த டிவைஸ்ல நீங்க அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா உங்களோட மொபைல்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல எஃபெக்டிவாக யூடியூப் சேனல்ஸே நடத்தினாலே போதும். இது அங்க 1000 ரூபாய் செலவு பண்றது இங்க 10 ரூபாய் செலவு பண்றதுக்கு ஈக்குவல் ஆயிடும். ரெண்டாவது, அவ்வளோ பெரிய செட்டப் தொலைக்காட்சி நீங்க பண்ணி உங்களுடைய நீங்க எந்த ஏரியாவை கவர் பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப அந்த ஃபுட் பிரிண்ட் சொல்லுவாங்கல்ல, சேட்டலைட் ஃபுட் பிரிண்ட், இந்தியா முழுக்க தான் நீங்க அதுவும் முழுமையா கவர் பண்ண முடியும். ஆனா டிஜிட்டல்னு வரும்போது உலகம் ஃபுல்லா நீங்க கவர் பண்ண முடியும். அது இன்னும் செலவும் கம்மி, மணி ஜென்ரேஷனும் ஈஸி. அதே போல உங்களுக்கு ரீச்சும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்களே, தொலைக்காட்சியில நீங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு தனியா காசு கட்டணும். இப்ப ஒரு பாலிமர் கேபிள் டிவி வச்சிருப்பாங்க, டிசிசிஎல் கேபிள் டிவி வச்சிருப்பாங்க, அரசு கேபிள் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்கணும். அது இல்லாம டிடிஹெச் லைக் சன் டைரக்ட், வீடியோகான், அதுக்கு அடுத்தது நம்ம ரிலையன்ஸ், இந்த டிடிஹெச்க்கெல்லாம் பணம் கட்டணும். இவ்வளெல்லாம் கட்டி நீங்க அப்படி அந்த தொலைக்காட்சியை நடத்துறத விட அதே கான்செப்டை நீங்க டிஜிட்டல்ல நடத்திட்டு போயிடலாம். இதுதான் என்னுடைய பதில். ஓகே ஓகே சாரி யார் வாய்ஸோ தப்பா கேக்குது. கேக்குதா? மியூட் பண்ணிடுங்க. வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல. எலிக் சார் இருக்கீங்களா? இருக்கேன். ஒரு 4 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். ஸோ பிளஸ் நாங்க இந்த ஸ்பேஸ்ன்றது தொடர்ந்து எவ்ரிடே 11 to night 7 வரைக்குமே கூட ரன் ஆகும் சார். சம்டைம்ஸ் கண்டினியூஸா ரன் பண்ணுவோம். பிளஸ் இந்த எலெக்ஷன் நெருங்க 24 ஹவர்ஸும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முன்னெடுத்து போய்
டிஸ்கஸ் பண்ணலாம், அரசியலை வந்து தொடர்ந்து பேசலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ம், ஸோ நீங்க இன்னும் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஹானர். நாங்க ரெகுலரா நீங்க இந்த மாதிரி அப்பப்போ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். அதே மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று இருக்கு சார். உங்களோட அந்த அரசியல் பழகவும் அந்த நீங்க ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸ் ஆமா. நடத்துனீங்க, ம். அது ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வஸ்டும் வந்திருக்கு. ஓகே, உறுதியா நான் பண்றேன். அது எடுத்து பண்ணுங்க. இங்க ஒரு 300 பேர் இருக்கோம், 300 பேர் சார்பா நான் கேட்டுக்கிறேன். உறுதியா நான் பண்றேன். அடுத்தது உறுதியா நான் இந்த வீக்லயே பண்ணுவேன் நான். ஓகே, குயின் க்ளோசிங் நோட் கொடுங்க. குயின் ஓகே. ஃபெலிக்ஸ் சார், ஆ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாம்? தாராளமா கேட்கலாம். ஓகே. ஊடகங்களில் வெளிப்படைத்தன்மை குறைந்தது ஏன்? எப்படி அதை சரி செய்யறது? அஸ் அ ஜேர்னலிஸ்டா உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் ஆஃப் மீடியா பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஹவு டு ஷைன், நம்ம வந்து சொசைட்டில கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு அஸ் அ ஜேர்னலிஸ்டா எப்படி உள்ள வரலாம்? ஓகே, ஊடகத்துடைய உண்மைத்தன்மை குறைஞ்சதுக்கு என்ன, நம்பகத்தன்மை குறைஞ்சதுக்கு, இல்லைன்னா வெளிப்படைத்தன்மை குறைஞ்சதுக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஊடகம் நடத்துவது, நான் சொல்றது பெரிய ஊடகங்கள் லைக் அது பிரிண்ட் ஊடகங்கள் லைக் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, தினமணி, இது மாதிரி அச்சு பிரிண்ட் ஊடகங்களும் சரி, இல்லைன்னா தொலைக்காட்சி ஊடகங்கள் லைக் புதிய தலைமுறை, தந்தி டிவி, அதுக்கு அடுத்தது சன், இது மாதிரியான பெரிய தொலைக்காட்சிகள் நடத்துறதும் சரி ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதில் லாபம் பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ லாபத்துக்கு அரசு வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை விளம்பரமாக தராங்க. அந்த தொகை வந்து அவங்களுக்கு லாபத்தை உறுதிப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது பிரிண்ட்டுக்கும் அதே மாதிரி தருவாங்க விளம்பரங்கள், தொலைக்காட்சிகளுக்கும் தராங்க அது போல விளம்பரங்கள். இந்த விளம்பரங்கள் வந்து இந்த தொலைக்காட்சிகளுக்கு ஒரு முக்கியமான ரெவென்யூ சோர்ஸ். இதை நீங்க வந்து வெளிப்படைத்தன்மையா, நான் உண்மைத்தன்மையா, அரசு இப்படிலாம் தப்பு பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன்னா, முதல்ல இந்த விளம்பரங்களை அவங்க நிறுத்திடுவாங்க. அது பிரிண்டா இருந்தாலும் விளம்பரம் நிறுத்துவாங்க, டிவியா இருந்தாலும் விளம்பரம் நிறுத்திடுவாங்க. 3வது பாயிண்ட் வந்து இங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது அரசு கையிலையும் இருக்குது. அரசு கேபிள் வந்து இங்க வந்து ஐ திங்க் ஒரு 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 10 லட்சமோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரெக்ஷன் வந்து அரசு கேபிள் கிட்ட இருக்குது. நீங்க அரசுக்கு எதிராக பேசுனீங்கன்னா அரசு கேபிள்லேருந்து உங்களை தூக்கிடுவாங்க. இப்போ தூக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட நீங்க 10 லட்சம் வீட்டில் நீங்க இருக்க மாட்டீங்க. 10 லட்சம் வீட்டில் இருக்கலைன்னா உங்களோட ரேட்டிங் வந்து டக்குன்னு ஒரே நாளில் வந்து டவுன் ஆகிடும். இப்போ டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான அட்வர்டைசிங் ரெவென்யூ, நீங்கள் விளம்பரம் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது குறைஞ்சி போயிடும். இப்போ அச்சு ஊடகமும் சரி, டெலிவிஷன் ஊடகமும் சரி, நேரடியாக அரசு காசு அவங்களுக்கு வரணுன்ற நிர்பந்தம் இருக்குது. அதனால அவங்க பெரும்பாலும் அரசுக்கு எதிராக செயல்பட முடிவதில் இல்லை. 1. 2வது, ஜேர்னலிசம்ன்றது ஒரு அதாவது நல்ல இன்னைக்கு லெவல்ல நல்ல வருமானம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஒர்க், ஒரு ப்ரொஃபஷன். ஆனால் அதில் தொடர்ச்சியாக நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெருசாக சேலரி கிடைக்காது. போக 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 நல்ல சம்பளம், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் இது. ரொம்ப 2வது, இதில் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். பிரசிடென்ட்லேருந்து நம்ம ஊருடைய கவுன்சிலர் வரையும் உங்களால் கேள்வி கேட்டு மக்களுக்கு அவங்களுடைய பதிலை பெற்று உண்மையை உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால இது ரொம்ப முக்கியமான தொழில், ரொம்ப நல்ல தொழிலும் கூட நம்ம பண்ணுறதுக்கு. I think have I answered you properly? Yes sir. Yes sir. Thank you sir. சார் சார் ரொம்ப நன்றி வந்து பேசல. அதான் என்னோட அது நான் ரெகுலரா உங்க வீடியோ பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்க அது சொல்றல டிமீட்ல கூட உங்க வீடியோ போட்டு அது மூலியமா எங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்க எடுத்துக்குவோம். இன்னைக்கு ஏதாவது ஒன்று பேசணும்னா நீங்க வந்து எவ்வளவு நல்ல விஷயத்தெல்லாம் எங்களுக்கு தெரிவிக்கிறது வந்து அதை எடுத்து அது மூலியமா டெய்லி நாங்க அதை குறித்து பேசுவோம். கடைசியா பிக் பாஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. சார், எங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி எங்களுக்காக வந்து இங்க எங்களை என்லைட்டன் பண்ணீங்க. உங்களுடைய நாலேஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்களை எல்லாரையும் என்லைட்டன் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷன். டெஃபினட்டா நாங்க தொடர்ந்து இத மாதிரி அரசியல்ல வந்துட்டு பேசுவோம். கண்டிப்பா மக்களுக்கு நல்ல விஷயம் எதுவோ அதை எடுத்துட்டு போய் நிறுத்துவோம். பிளஸ் களத்திலயும் இறங்கி நாங்க போராடுவோம். உங்களோட சேனல் நாங்க ரெகுலரா பாக்குறோம். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். Thanks for joining us. Thank you. We'll meet up again. Thank you.
பாய் பாய். Sure. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.